ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தையல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வராது. இது ஏன் ஸ்ட்ரெயிட்டாக வரல அப்படின்னா, நம்மளோட இந்த ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்மளோட ஹார்மோல் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தனாலோ கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஜாயிண்ட் வரவே வராது. சைடு ஜாயிண்ட் எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும். அதாவது ஸ்லீவில் இப்படி வந்துட்டு இப்படி வரும் உங்களுக்கு சைடு ஜாயிண்ட்டு. நீங்கள் ஹார்மோல் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணலைன்னா உங்களோட சைடு ஜாயிண்ட் இப்படி தான் வரும். ஓகேவா? அதனால் உங்களுக்கு சைடு ஜாயிண்ட் கரெக்டாக வரணும்னா உங்களோட ஹார்மோலை நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ என்னோட ஹார்மோல் வந்து பார்த்தீங்கன்னா 17 பாதி எவ்வளோனா 8.5. இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 எனக்கு வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ டேப்பை கொஞ்சமாக இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.5 வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சைடு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். யாரும் இந்த ஹார்மோல் வந்து எனக்கு கரெக்டாக வரமாட்டேங்குதுன்றீங்களோ அவங்கவுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இது எப்படி வந்து பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ.